செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். முருகப்பெருமானும் குரு பகவானும் சேர்ந்து ஒரு ராசிக்கு அருள் வழங்குகிறார்கள் என்றால் அது விருச்சிக ராசிக்கு தான். இப்போ நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்களோ நினச்சி பாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்கள் கடந்த கால வாழ்க்கையில் அர்த்தாஷ்டம சனி காலத்தில் நீங்கள் போகாத கோயில் கிடையாது. அதில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு நிறைய போயிருப்பீங்க, முருகப்பெருமானுடைய கோயில்களுக்கு நிறைய போயிருப்பீங்க. இந்த முருகப்பெருமானும் தட்சிணாமூர்த்தியும் உங்களை கைவிட்டுட்டாங்கன்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே உங்களை சோதனை தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இந்த குரு பகவானும் முருகப்பெருமானும் வச்ச சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அதை விட இவங்களையும் தாண்டி சனி பகவான் வச்ச சோதனையில் அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆக சனி பகவான், குரு பகவான், முருகப்பெருமான் இந்த 3 பேர் உங்களுக்கு வச்ச பரீட்சையில் நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, தேர்ச்சி பெற்றுட்டீங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ பாக்கிய குரு இல்லையா? இனி நீங்கள் சுதந்திர பறவை, 8 திக்கமும் நீங்கள் பறந்துக்கங்க. அந்த 8 திக்கிலும் உங்களுக்கான செல்வ வளமே உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கும். போன பக்கமெல்லாம் நமக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய காலம். இனி அடுத்தடுத்த மூமெண்ட் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய மனச்சங்கடங்கள் தீர்ந்து, மன கஷ்டங்கள் தீர்ந்து, பண கஷ்டங்கள் தீர்ந்து இனி நம்ம நல்லா இருக்க போகிறோம். அதற்கான வழித்தடத்தை சனி பகவானும் உங்களுக்கு அமைத்து கொடுத்து விட்டார். அதே மாதிரி குரு பகவான் அதை விட ஒரு பங்கு மேலே போய் உங்களை கையை பிடிச்சி தூக்கி விடுறார். ஐயா ரொம்ப கஷ்டம் ஐயா, வாழவே பிடிக்கல ஐயா, வாழ்ந்து என்ன புண்ணியம் நான் உட்காந்துருக்கிறேன், அவ்வளவு பிரச்சனை இருக்குது என்னை சுற்றி, எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு அடியாத்தான் விழுகுது, எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு கஷ்டம்தான் நஷ்டம்தான், போகிற காரியம் ஒன்று கூட உருப்பட மாட்டேங்குது, எதை தொட்டாலும் துலங்க மாட்டேங்குது, இப்படி இருக்கும்போது நான் எப்படியா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விமர்சனம் பிறந்து விட்டது. உண்மைதான். பாக்கியஸ்தானத்தில் குருபவன் உச்சம். இன்னைக்கு எந்த ராசிக்காரவங்களோட நம்ம சேர்ந்து பழகிக்கிறணும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சாங்கன்னா, யாரையாவது போய் நம்ம ஒண்டிக்கிறணும், யாரையாவது நம்ம போய் ஒரு உதவிக்கு பிடிச்சிக்கிறணும், யாரையாவது சேர்ந்து நம்ம வாழ்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இந்த விருச்சிக ராசி நண்பர்களை தேடி வரக்கு தான் பல பேர் காத்திருப்பாங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரவங்க தான் நீ இருக்கிற 12 ராசிகளில் சகல பாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய யோகசாலிகள். அதனால் மற்ற ராசிக்காரவங்க யாராவது யாரடா துணைக்கு பிடிப்போம், யாரை நம்பி போனாடா நமக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும், யாரை நம்பி போனாடா நம்ம வந்து முன்னேற்றுவாங்க, யாரை நம்பி போனாடா நம்ம கஷ்டத்தில் பங்கெடுத்துக்குவாங்க இப்படின்னு சொல்லி மற்ற ராசிக்காரவங்க குழம்பி போய் இருந்தாங்கன்னா, டக்குன்னு இந்த விருச்சிக ராசிக்காரவங்க அந்த இடத்துல கிராஸ் ஆகினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கப்புன்னு பிடிச்சிக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பிரகாசமாக தெரிவோம். இந்த குருவானுடைய ஒளி நம்ம ராசி மேலே. அப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப மங்களகரமாக இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு, அருமையாக இருக்கிறாரு. என்ன காரணம்? அந்த குருபவனுடைய அமைப்பு அப்படி நமக்கு இல்லையா? அப்போ உலகறிய செய்ய போகுது நம்மளை. அப்போ நம்ம வந்து மன கஷ்டத்துலேருந்து மன சங்கடத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப மேன்மை பெற போகிறோம். பார்த்தாலே மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இது வரைக்கும் நம்மளை கண்டு விலகி போனவங்க கூட இப்போ நம்மக்கிட்ட ஒட்டிக்க வருவாங்க, ஒரு உறவை வந்து கொண்டாடிக்கிறணும்னு வருவாங்க. அதான் விருச்சிக ராசி. இப்படியான ஒரு நல்ல பொசிஷன், நல்ல இடத்துல அந்த விருச்சிக ராசி இருக்குது. ஆக பாக்கிய குரு இல்லையா? அதனால் விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இனிமேல் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எந்தெந்த விஷயத்தில் வந்து நமக்கு நல்லது நடக்க போகுது? ஒரு திருமண பந்தத்துக்காக, ஒரு திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு திருமண வாய்ப்பை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுத்துட்றார். அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிது. கல்யாணத்தை முடித்தோமா அடுத்த கட்ட இது என்னன்னு நல்ல செய்தி, குழந்தை பேர் இவர் தான் கொடுக்குறார். கல்யாணத்தை முடித்த உடனே மறு மாதமே வாரிசுக்கான செய்தி நம்ம காதில் வந்து விழுகும். அப்போ அந்த வாரிசு அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதை விட என்னையா வேணும்? இது 2 சிறப்பான பாயிண்ட்டு. கையில் காசு இல்லை, பணம் இல்லை, எல்லாத்தையும் தோத்துட்டேன், இனி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல, என்னை சுற்றி அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, எப்படி அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, எப்படி நான் இதுலேருந்து மீண்டும் வெளியில் வரப்போகிறேனே தெரியல,
திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு உதவி கிடைச்சிது, திடீர்னு பார்த்தா என்னுடைய சகோதர வழியில் உறவு கிடைச்சிது, ஒரு உதவி கிடைச்சது. இதுதான் விஷயம். 3ஆம் இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது. 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல. அடாடாடா, வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, எனக்கு டீயே போதும், இல்லை இல்லை நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடித்தமான உணவுகளையெல்லாம் கொடுத்து உங்களை உபசரிப்பாங்க, உட்கார வச்சு உபசரிப்பாங்க. அப்படியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்போ ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதனால் அந்த தாம்பத்தியம் இல்லற வாழ்க்கையெல்லாம் இனி அட்டகாசமாக போக போகுது. ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஆக முடியாது அப்படின்னு சொல்லி விட்ட நிறைய காரியங்கள் இனிமேல் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு. ஆக தடைப்பட்ட காரியங்கள், விடுபட்ட போன காரியங்கள், கிடப்பில் போடப்பட்ட வேலைகள், இது எல்லாமே பெர்ஃபெக்டாக எடுத்து செஞ்சு 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 நம்ம நல்ல பேர் வாங்க போகிறோம். அதனால் வேலைகளில் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் சனி பகவான் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார். நல்ல வளர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வேலையில் வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, விரும்பிய பணி நமக்கு கிடைக்கக்கூடியது, விரும்பிய இடமாற்றத்துக்கு போகக்கூடியது இல்லையா. பிள்ளைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி 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 அவங்கள வாழ்க்கையில் முன்னேற்றுறது. பிள்ளைகளால் நமக்கு பெருமகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற நல்ல பேர் நம்ம சம்பாதிக்க போகிறோம். இதெல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் ஐயா. நீங்கள் இந்த பிறவியில் நம்ம நல்லா வாழ போகிறோம். ஆக 9ஆம் இடத்துல குரு இல்லையா. இங்கே 4ல் ராகு இருக்கிறாரு. ஒரு வீடு கட்டினாலும் பிரம்மாண்டமாக கட்டுவோம், ஆச்சரியப்படுற மாதிரியான கட்டுவோம். இனி எல்லாமே பிரம்மாண்டம் தான். ராகு பிரம்மாண்ட கிரகம். ஆக ஒரு கல்வி அப்படிங்கிறது அதுலேயும் பிரம்மாண்டம் தான். மற்றவங்களுடைய கண்ணுக்கு நம்ம பிரம்மாண்டமாகவே தெரிய போகிறோம். நம்மளுடைய வளர்ச்சி அப்படி இருக்கும், அசுர வளர்ச்சி இருக்கும். ஆக காசு, பணம், சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே வர இருக்கின்றது. அந்த அமைப்பில் கிரகங்கள் இல்லையா. 11 பாவியேனும் இருக்கணும். கேது பகவான் மிகப்பெரிய சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டம்தான். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பழகிட்டு எல்லா விஷயத்துலையுமே மற்றவங்கள தூக்கி விட்டுருவீங்க. ஆனால் அந்த படி ஏறி போனவங்க 2வது இந்த படியை நினச்சி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளை வச்சு அவங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படி மற்றவங்களுக்கு ஏணிப்படிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் தொழில் வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்கும். ஆக சகல விதமான பாக்கியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. ஆக 10ல் கேது பகவான் இல்லையா. அவருடைய 10ஆம் அதிபதி விருச்சிக ராசிக்கு சூரியன் தான். ஆக சூரிய பகவானை பொறுத்த மட்டும் அடுத்தடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுப்பார். அப்போ குருவானை நோக்கி வருகின்ற பொழுதெல்லாம் உச்ச பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சமுதாயத்தில், இந்த சமூகத்தில், மக்கள் மத்தியில் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கெல்லாம் போராட்ட வாழ்க்கை முடிந்து விட்டது. விசாகம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வேண்டிய பணம் பொருள் கண்டிப்பாக கையில் கிடைச்சிரும். ஆக தொடர்பில் இருந்தவர்கள் துண்டிக்கப்பட்ட வெளியில் போனவங்கள ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த விசாக நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்கிறது இல்லையா. என்னுடைய நண்பனை பார்க்கணும், என்னுடைய தோழியை பார்க்கணும், விடுபட்டு போனவங்க, நம்மளை விட்டுட்டு போனவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த மட்டும் ஒரு குறையும் இல்லை, நல்லது தான் நடக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. ஆசான்களாக இந்த உலகறிய மிகப்பெரிய போதனைகளை எல்லாம் போதிக்கக்கூடியவர்கள். ஆக உங்கள் திறமைகளுக்கு நிறைய வெற்றி மேடைகள் காத்து கொண்டு இருக்கும். பிரகாசமாக போகிறோம். ஆக இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு பகவான். காரணம் என்னன்னு கேட்டால், அவர் கடகராசிக்கு வருகின்ற பொழுது புனர்பூஷ நட்சத்திரம் இங்கே விசாக நட்சத்திரம் விருச்சிகத்தில், பூஷ நட்சத்திரம் இங்கே விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரம், அங்கே ஆயில்ய நட்சத்திரம் இங்கே கேட்டை நட்சத்திரம். எளிது கூட வச்சுக்கோங்க, நம்பர் 1 டாப் லெவலில் நீங்கள் இந்த வருஷத்தில் வரலன்னா என்னன்னு கேளுங்க, அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். என்ன வேணுமோ கேட்டுக்குங்க, கிடைக்கும், அவ்வளவுதான். அதனால்
விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கல்யாண வாழ்க்கைனாலும் சரி, குடும்ப வாழ்க்கைனாலும் சரி, அதில் நம்ம ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க இருக்கிறோம். நல்ல பொசிஷனில் இருக்க போகிறோம். வேலை வாய்ப்புகளை பற்றி ஒரு குறையும் கிடையாது. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. கேட்ட இடத்துலலாம் உதவி உபகாரங்கள் கிடைக்கும். அதனால் எப்போது பார்த்தாலும் பாக்கெட்டில் ஒரு 5000 10,000 வச்சுருப்போம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை குரு பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். எல்லாம் காசு தான். சொந்த ஊரில் இருக்கிறத விட வெளியூருக்கு போனால் வாழ்ந்துக்கலாம். இப்போ சொந்த ஊரையும் பூர்வீக ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, வெளியூருக்கும் போக சொல்கிறாரு. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு காசு தான், பணம் தான், பொண்ணு தான், பொருள் தான். ஆக நிறைய பேர் சொத்து சுகங்கள் வாங்குறது மட்டும் அல்ல, நிறைய நகை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய காலம். பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய நகை ஆபரணங்களை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வாய்ப்பு அப்படிங்கிறது குரு பகவான் கொடுத்துருவார். புரியுதுங்களா? இப்படியான ஒரு விஷயம் நமக்கு இருக்குது நண்பர்களே. ஆக தொட்டதிலெல்லாம் நமக்கு வெற்றி தான். நம்ம மனசு போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த மனசு ஸ்தானஸ்தான சனி குரு பார்க்குறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை. பூர்வீக சொத்துக்கள் யாருக்காவது வர வேண்டியது இருந்தால் கட்டாயம் வந்துடும். நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாகப்பிரிவினை பங்கு கிடைச்சிடும். நிச்சயமாக கிடைச்சிடும். தாராளமாக நம்பலாம். மிகப்பெரிய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இதிலெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இழுபறியில் இருக்குதா, அது சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு தான். பிரச்சனைகள் இல்லை. ஒரு சுமூகமான வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. அதனால் பாக்கியகுரு காலத்தில், பஞ்சம சனி காலத்தில், 4லே ராகு, 10லே கேது, எந்த சூழ்நிலையும் நம்ம தோக்க போகிறது கிடையாது. இனி அடுத்தடுத்த ஒவ்வொரு அடியும் அதிரும் பாருங்க. இதை தான் விருச்சிகம் ராசி. புரியுதுங்களா? அப்போ விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கஷ்டகாலங்கள் தீர்ந்து போச்சு. பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு இனி கடன் இல்லாத மனுஷனாக நம்ம வாழணும்னு முடிவெடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விமோசனத்தை குரு பகவான் கொடுப்பார். கை நிறைய காசு இருக்கும், பணம் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கான நல்ல வழி பிறந்துருச்சு. அதனால தான் நான் சொன்னேன், பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு புண்ணிய பலனை இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.